அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெங்காய சட்னி. அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டன் அமைக்கிக்கோங்க, அதில் ஆல்ன்ற ஆப்ஷன் வரும், கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காய சட்னிக்கு 4 காஞ்ச மிளகாய், சின்ன எலுமிச்சளவு புளி, 2 வெங்காயம், 1 தக்காளி, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். எல்லாத்தையும் கழுவிட்டு கட் பண்ணி எடுத்துக்கிறோம். ஒரு கடாய் அடுப்பில் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகா புளி போட்டு வறுத்து எடுத்துட்டு நாலு காஞ்ச மிளகா போட்டிங்கன்னா காரம் கரெக்டாக இருக்கும். வெங்காயம் இல்லாட்டி ரொம்ப இனிப்பாக இருக்க மாதிரி இருக்கும். காஞ்ச மிளகா பொரிஞ்சோடனே புளி போட்டுக்கிறோம். புளியும் நல்லா பொரிஞ்சோடனே நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வெங்காயம் தக்காளி எல்லாத்தையும் ஒன்றாவே போட்டுக்கிறோம். போட்டு உப்பு போட்டு நல்லா வதக்கி ஆற வச்சு எடுத்து அரைச்சோம்னா நமக்கு வெங்காய சட்னி ரெடி. தண்ணிலாம் ஊற்றி வேக வைக்கக்கூடாது. இந்த வெங்காயம் தக்காளியும் எண்ணெயிலே வதங்கி வேகணும். அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு மூடி போட்டு மூடி நல்லா வேக வச்சுக்கிறோம். நல்லா பாருங்கள், கோல்டன் ப்ரௌனாக நல்லா வெந்து வதங்கி தக்காளியெல்லாம் மேஷ் ஆகிற அளவுக்கு வதங்கிடணும். சும்மா கரண்டி வச்சு அமைக்கி பார்த்தாலே தக்காளி நல்லா மேஷ் ஆகிருக்கணும். அந்த அளவுக்கு வதங்கிக்கணும். அப்போ தான் வெங்காய சட்னி டேஸ்டியாக இருக்கும். வெங்காயத்தில் கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சு அரைச்சோம்னா அந்த சட்னி வேறு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயிலே வேக வச்சு அரைக்கிற சட்னி காலையில் அரைச்சோம்னா நைட்டு வரையும் கூட கெட்டு போகாது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும். நீங்களும் இதே மாதிரி அரைச்சி பாருங்கள். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் போட்டு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கிறோம். அரைச்சி எடுத்துகிட்டு கடுகு, உளுத்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டு தாளித்து ஊற்றிக்கிறோம். நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அஸ்ஸலாமு அலைக்கும்.